பள்ளிவாசல்களின் திறப்பால் நல்லவர்கள் வார்த்தெடுக்கப்படுவதால் பல்லாயிரம் சிறைச்சாலைகளுக்கு வேலை இல்லாமல் போகும் என்றார்கள். எங்களை வார்த்தெடுத்த அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹிமஹுல்லாஹ். நான் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய வேண்டும். உத்தம நபிகள் அஸ்ர் தொழுகை நடத்துவார்கள். இமாம் புகாரி அறிவிப்பார் இந்த செய்தியை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் ஜமாஅத்தை முடித்த போது வேகமாக எழுந்திருக்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடும் காலம் சமூக பணிகளை செய்த இடம் பள்ளிவாசல். எத்தனை மேடைகள் ஏறி இருப்பார்கள் மாநபி. உலகத்தில் எத்தனை நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருப்பார்கள். அவர்கள் ஏறிய மேடைகள் குறைவானது. அவர்கள் உலக நாடுகளில் செய்த பிரயாணங்கள் குறைவானது. எழுதுகோள் பிடித்து எழுதவில்லை. யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு படிக்கவில்லை. ஆனால் லட்சோப லட்ச இருதயங்களை உருவாக்கினார்கள். அல்லாஹ்வின் சிந்தனையாளர்கள் மாத்திரமல்ல, மனித புனிதர்களை, சமூக சேவையாளர்களை, ஒழுக்க மாண்பாளர்களை மஸ்ஜிதுக்குள்ள வச்சுதான் எல்லா பாடமும் நடந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுன் நபவியினுடைய முஹத்திஸாக, இமாமாக, ஹதீஸ் அறிவிப்பாளராக, ஒரு சிறந்த ஆசானாக உட்கார்ந்திருப்பார்கள். சொல்வார்கள், இந்த இடம் வல்லல் நபிகள் உருவாக்கியது உலகத்தின் மகான்களை உருவாக்கினார்கள்.